அருள் தரும் பர்வதவர்தினி அம்மை உடனமர் அருள் தரும் ராமலிங்கேஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் அருள் தரும் கற்பகவள்ளி அம்மை உடனமர் அருள் தரும் கபாலி சரத்து பெருமான் திருவடிகள் அருள் தரும் மரம் வளர்த்த நாயகி அம்மை உடனமர் அருள் தரும் ஐயார் அப்பர் பெருமான் திருவடிகள் அருட்குருநாதர் திருவடிகள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. இன்றைய தகவலில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயனார் அப்பர் சுவாமிகள் ஞான சம்பந்த பெருமானாரால் பெயர் சூட்டப்பட்ட திருநாமம் அப்பர் சுவாமிகள் என்பது பெயர். அவருக்கு சிவபெருமானே இட்ட பெயர் திரு நாவுக்கு அரசர் என்று சிந்திக்க உள்ளோம். நாளை நமது சைவ சமய அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான விழா, அதாவது ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்றாலே சைவர்களுக்கு ஒரு பெரிய திருவிழா என்று சொல்லலாம். ஏன்னு கேட்டா, கைலாயத்துல முழுகி திருவையாறுல சுவாமி எழுந்துக்கும் போது அந்த ஆற்றில் இருந்து எழுந்தருளை செய்கிறார் நாவுக்கரச நாயனார். எழுந்தருளை செய்யும் போது அங்க விடைமேல் வந்து உமையொரு பாகனாக எப்படி ஞானசம்பந்த பெருமான் பாடினாரோ, உண்ணாமுலை உமையாளோடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன் அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே என்று ஞானசம்பந்த பெருமானின் வாக்குக்கு இணங்க நாவுக்கரச நாயனாருக்கு விடைமேல் அம்மையும் அப்பனும் காட்சியளித்த ஒரு நாள். நாவுக்கரசரை செய்யாத சிவபெருமான் துன்பங்கள் கிடையாது. அவருடைய எலும்பு நரம்பு சதைகள் எல்லாம் தேய்து ஒரு ஆலயமாக சென்று சூழநோய் கொடுத்தார், கூற்றாயினவாறு பதிகம் பாடினார் என்று ஒரு பதிகத்துக்கும் ஒரு துன்பங்கள் இடையூறுகளை அனுபவித்த நாவுக்கரச நாயனாருக்கு கைலையம்பதியில இருந்து ஐயாரப்பரை நிகழ்ந்து வரும்பொழுது காட்சியளித்த ஒரு பொன்னான நாளான நாளை ஆடி அமாவாசை திருநாள். இந்த திருவையாறில் பாடப்பெற்ற பதிகம் மாத பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேந்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது போத மலபிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று நாவுக்கரச நாயனாருடைய வாக்குக்கு இணங்க கண்டேன் அவர் திருபாதம் அறியாதன கண்டேன் என்பது நாவுக்கரச பெருமானுடைய வாக்கு. அதற்கு ஏற்றாற்போல் எம்பெருமானும் அவருக்கு காட்சியளித்த திருநாளான ஆடி அமாவாசை நாளான நாளை, அது மட்டுமின்றி அவர் எப்படி பெருமானை காட்சி தந்தார் என்று கேட்டால், கைலாயத்தில் இருந்து அந்த வைகை ஆற்றை நோக்கி வரும்பொழுது நாரை பேடை கோழி என்று சொல்லக்கூடிய அத்துணை பறவைகளும் பெருமானை பற்றியே பேசினாதான். அந்த அந்த நீர்ல இருந்து அவர் பயணம் செய்யும் பொழுது அனைத்துமே சிவமே 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 என்று சிந்தித்து அவர் ஐயாரப்பரை நெகிழ்ந்து வந்த திருநாள் நாளை. வாய்ப்புள்ள அன்பர்கள் அனைவரும் திருவையாறை சென்று அறம்பளர்த்த நாயகி அம்மை உடன் அமர் ஐயாரப்பரை தரிசனம் செய்து நாவுக்கரச நாயனாருடைய குருவருளையும் பெற்று தாங்கள் வாழ்வில் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிக்கு விண்ணப்பம் செய்கின்றோம். கவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.